அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா வந்து தெளிவாக அதுவே சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா வந்து தெளிவாக அதுவே சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அதனால் ஏற்கனவே இன்றைக்கி ராஜா வந்து தெளிவாக அதுவே சார் ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம் அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூரில் சொந்த தொகுதியில் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது இவ்வாறு கூறியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்று செய்தியாளர் கேட்டதற்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று ஒற்றை வரியில் பதிலளித்துவிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எனவே கூடிய விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்ற செய்திகள் உண்மையாவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்று தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, விவரம். கோபால், தமிழகத்தில் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு பதிலை தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இது தொடர்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் ஆய்வில் இருக்கும்போது இது தொடர்பான ஒரு கோரிக்கை என்பது செய்தியாளர் மூலமாக முன்வைக்கப்பட்டது. அப்போது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான கோரிக்கை வலுத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி முன்வைக்கும் போது, கோரிக்கை வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்ற ஒரு கருத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அதற்கு ஒரு மாற்றாக மாற்றம் வரும், ஏமாற்றம் இருக்காது என்று உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிலினை வழங்கியிருக்கிறார். எனவே இந்த பதிலை பொறுத்து இந்த துணை முதலமைச்சருக்கான ஒரு அறிவிப்பு என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இந்த மாதத்திற்குள்ளாக இந்த அறிவிப்பு வரும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த கருத்தினை தெரிவித்திருப்பது துணை முதலமைச்சராக உதயநிதியை எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தற்போது உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு மிக காலதாமதம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே IAS அதிகாரிகளுடைய இடமாற்றம் செய்யப்பட வேண்டும், குறிப்பாக இளம் IAS அதிகாரிகளுக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், அதே போல அமைச்சரவையில் இளமையான இருப்பவர்களுக்கு, குறிப்பாக ஏற்கனவே அவருடைய நண்பர் அன்பில் மகேஷ் போல அதே போன்ற மூத்த உறுப்பினர்கள் இல்லாமல் ஒரு மாற்றாக ஒரு இளம் தலைமுறையினர் அமைச்சரவையில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தன. இதுதான் இந்த அமைச்சரவை மாற்றம், துணை முதலமைச்சருக்கான அறிவிப்பு போன்றவற்றிற்கான காலதாமதம் என்று தொடர்ந்து அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எனரும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த தினம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. மாற்றம் இருக்காது, மாற்றம் நிச்சயமாக இருக்கும், இந்த விதத்தில் ஏமாற்றம் ஒருபோதும் இருக்காது என்பதனை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக தரப்பிலிருந்து வைத்த ஒரு கோரிக்கை, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கை தொடர்பான ஒரு கேள்வியை செய்தியாக முன்வைக்கும் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான பதிலை வழங்கிய பிறகு அமைச்சர் TRB ராஜா தொடர்பான விளக்கத்தை வழங்கிவிட்டார். அதுதான் வெள்ளை அறிக்கை என்றும் தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கொளத்தூர் ஆய்வு பணிகளை முடித்திருக்கின்றார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.